ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா கருப்பு கவுனி வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது எஃபர்ட் எடுத்து நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் குட்டி பசங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் தரணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்கிறது. கவுனி அரிசி அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி 125 கிராம், தேங்காய்பால் அரை மூடி அரைத்து எடுத்தது, முந்திரி, நெய் தேவைக்கேற்ப, நாட்டு சர்க்கரை 250 கிராம், உப்பு ஒரு பிஞ்ச். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைக்கும் போது கொஞ்சம் குறையாக அரைக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம கருப்பு கவுனியை அழகாக அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ தண்ணி போட்டு அரைச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும். நம்ம இப்போ எடுத்து இதில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம 100 ml வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே இந்த கருப்பு கவுனி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே கட்டி ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இது செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக எடுக்கும். அதனால் பொறுமையாக இருந்து தான் இதை செய்யணும். எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் அப்போ தான் அது எல்லாமே நல்லாயிருக்கும். அது மாதிரி இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கூடவே நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லது, நம்மளுக்கு விட்டமின் இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயம், அயன் கண்டென்சி இருக்குது. சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இது தெரிஞ்சிடும் இதோட வித்தியாசங்கள் என்னது. இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த அரிசி கொஞ்சம் நல்லா ஓரளவு கொஞ்சம் இது இருக அப்படியே வேகும். கொஞ்சம் ஊர்னதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஊர்னா தான் நல்லாயிருக்கும் இந்த அரிசி செய்யறதுக்கு. நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பித்த உடனே தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இதை நாங்கள் 1 கப் எடுத்துருக்கோம்னால அது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த அளவு தான் அரிசி எடுத்திருக்கோம். அந்த அளவு எடுத்துகிட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து செய்யலாம். இதை கைவிடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் செய்யாதீங்க, அடி பிடிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடுவோம். தேங்காய் பாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் விட்டுட்டே வரும். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதோட டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமாக நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ போடுறது நாட்டு சக்கரை போடுறோம். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் தனியாக பாகு எடுத்துட்டு அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் இப்போ நாட்டு சக்கரை போடலாம். இது பியூர் நாட்டு சக்கரை. இதில் டஸ்ட் எதுவுமே இருக்காது. அதனால நாங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிடுறோம்.
நம்ம இந்த கவுளி அரிசி 100 கிராம்ஸ் எடுக்கணும்னா நாட்டு சக்கரை வந்து நீங்கள் 200 கிராம்ஸ் போடணும். அது டபுளாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை போட்டு ஆட் பண்ணோன்னா பாருங்கள் இது கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து டைட் ஆகிற அளவு கலரை விட்டுட்டே வரணும். இது வந்து அல்வா பதத்தில் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இது சாப்பிட்டோன்னா அந்த நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படின்ற ஃபீலே போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏண்டப்பான்னு. ஆனால் இதை சாப்பிடும் போது அது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த கவுளி அரிசியை வேறு ஏதாவது வகையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த கலரை பார்த்தா. ஆனால் இதே ஸ்வீட்டுன்னும் போது நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பிடிக்குதுன்னும் போது கொஞ்சம் நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அது டைட் பிடிக்கிறது இல்லாமல் இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் நெய் போடுறோம் நான். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நெய்யும் போட்டு அந்த டைட் ஆகும்போது அதை வந்து நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நம்ம ஃபுல் எனர்ஜியும் இதில் காமிக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் இது செய்ய முடியாது. பாருங்கள், நம்மளுக்கு இப்போவே அந்த அல்வா பதத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். விடாமல் கலரணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செஞ்ச உழப்பெல்லாம் வீணாக போயிடும். அந்த டேஸ்ட்டே மாறிடும். அடி பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாகும் போது ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு அது போட்டால் தான் டேஸ்ட் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு எப்பவுமே வந்து சும்மா மைல்டாக சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இப்போ வறுத்த முந்திரி நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கோங்க. முந்திரி இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஹல்வா எங்களுது ரெடி ஆகிருக்கு.
இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது ஆற விட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே சாலிடாகிடும், கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இதனோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ. செய்முறை: கருப்பு கவுனி அரிசியை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை நன்றாக கழுவி கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். அரைத்து சிறிது நேரம் வைத்திருந்தால் மாவு கெட்டியாகிவிடும். அடுப்பில் கடாயை வைத்து 100 மில்லி தண்ணீர் சேர்க்கவும். அதனுடன் அரைத்து வைத்திருக்கும் கருப்பு கவுனி அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடவும். நன்றாக கிளறாமல் விட்டுவிட்டால் மாவு கட்டி கட்டியாக மாறிவிடும். எனவே மாவை கரைக்கும் போது சற்று பொறுமை அவசியம். மாவு முழுவதும் கரைந்த பின்பு அடுப்பை சிம்மில் வைத்து வேகும் வரை நன்றாக கிளறிக்கொண்டே இருக்கவும். ஏற்கனவே அரிசி ஊறியிருப்பதால் வேகும் நேரம் சற்று குறையும். மாவு ஓரளவு வெந்து வரும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து கிளறவும். தேங்காய் பால் பிடிக்காதவர்கள் சேர்க்க தேவையில்லை. தேங்காய் பாலுடன் மாவு முழுவதுமாக கலந்து நன்கு வெந்து வரும்போது அதில் நாட்டு சர்க்கரையை சேர்க்கவும். வெல்லம் சேர்க்க விருப்பப்பட்டால் வெல்லத்தை கரைத்து ஒற்றை கம்பி பதம் வரும் வரை பாகு காய்ச்சி அதை சேர்க்கவும். நாட்டு சர்க்கரை மாவுடன் சேர்ந்து வேகும் போது இறுக ஆரம்பிக்கும். அப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்கவும். மாவு முழுவதும் வெந்து அல்வா பதம் வரும்போது நெய் பிரியத் தொடங்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை மாவை விடாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அடிப்பிடித்து சுவை மாறிவிடும். ஏலக்காயை சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு அதனுடன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கிளறவும். கடைசியாக வறுத்து வைத்திருக்கும் முந்திரியை சேர்த்து கிளறிவிட்டு அடுப்பை அணைக்கவும். சிறிது நேரத்திலேயே அல்வா சற்று இறுகி சாப்பிட சுவையாக இருக்கும்.